Social Science, Civics, third lesson, State Government. The Constitution of India envisages for the government having a separate system of administration for the Union and States. இந்திய அரசியலமைப்பின் மத்திய மாநில அரசுகளுக்கென தனி நிர்வாக முறைகளை கொண்ட கூட்டாட்சி அரசாங்கத்தை கொண்டது. There are 28 states, 9 union territory and 1 national capital territory known as Delhi in India. அதாவது 28 மாநிலங்களையும் 9 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டது. அது மட்டுமல்ல, ஒரு தேசிய தலைநகரான யூனியன் பிரதேசம், தேசிய தலைநகரான டெல்லியை கொண்ட ஒரு யூனியன் பிரதேசமாக நம் நாடு உள்ளது. ரைட். அதுக்கடுத்து, the constitution contain the provision for the governance both union and states. நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம கவர்மெண்ட்டு எப்படி இருக்குன்னா யூனியனும் அதுவும் மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தை கொண்டது. இட் லேஸ் டவுன் யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஃபார் த கவர்மெண்ட் இன் பார்ட் 6th of the constitution, article 152 337, which are applicable to all states. அது என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பின் பகுதி 6 படி 152லிருந்து 237 வரையிலான சட்ட பிரிவுகள் அனைத்தும் மாநில அரசாங்கத்தின் சீரான ஒரு அமைப்பினை கொண்டது. ஓகேவா? The structure of the state formed in the center that consists of 3 branches. There are executive, legislative and judiciary. அதாவது மாநில அரசாங்கத்தின் நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தை போலவே என்னென்ன as formed in the center, மத்திய அரசு போலவே கன்சிஸ்ட் ஆஃப்னா அமைந்திருக்கு 3 branches, this executive, legislative and judiciary, 3 பிரிவுகளை கொண்டது. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பார்ப்போம். The governor is the constitutional head of the state. நம் மாநில ஆளுநர் தான் நம்ம மாநில அரசாங்கத்தின் நிர்வாக தலைவராக உள்ளார். Generally, there is a separate governor in each state, but if the situation warrants so, the same person may be appointed as the governor of 2 or more states. அதாவது ஒரு மாநிலத்தின் ஆளுநர் என்பவர் ஒரு நிர்வாக சூழ்நிலையின் காரணமாக 2 அல்லது 3 மாநிலங்களுக்கும் ஆளுநராக நியமிக்கப்படலாம்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 164 vests the executive power of states of governor. அதாவது 154 என்ன சொல்லுதுன்னா, இவர் தான் நிர்வாகத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. The appointments of governor of the state shall be appointed by the president. இவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடெண்ட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறார். His usual term of office is 5 years.
நார்மலாக இவருடைய டேர்ம் வந்து 5 years. He called the office during the pleasure of president. பிரசிடென்டனுடைய ப்ளஸர் வரலதோ அதாவது அவருடைய விருப்பத்தின்படி தான் அவர் பதவி வகிக்க முடியும். ஓகேவா? ஜென்ரலி த கவர்னர் does not belongs to the states where he appointed. எந்த மாநிலத்தில் அவர் வந்து எந்த மாநிலத்துக்காக நியமிக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தை சார்ந்தவராக அவர் இருக்கக்கூடாது. He can also transferred from one state another by the president. ஒரு மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு இவர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படலாம். He can also the resign anytime by the addressing his resignation to the president. எந்த நேரத்திலையும் இவர் தன்னுடைய பதவியை யாருக்கு, குடியரசுத் தலைவருக்கு ராஜினாமா லெட்டரை கொடுத்துட்டு இவர் பதவியிலிருந்து விலக்கி விடலாம். அதுக்கடுத்து the legislature of the state, the high court has no role in the removal of governor. இப்போ எந்த ஸ்டேட்லேயும் அங்கே இருக்கிற ஒரு சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ இவர் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க. A person may be appointed as a governor for any number of times. ஒரு கவர்னர் வந்து எத்தனை முறை வேண்டுமென்றாலும் கவர்னராக நியமிக்கப்படலாம். 2 conventions have been set up in the matter of appointing the person of governor of the state. 2 ஒரு கன்வென்ஷன் வந்து இந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுறாங்களாம். என்னென்ன 2 நடைமுறைகள் அப்படின்னா, he should not resident of the state consent. அதாவது எந்த மாநிலத்தில் இவர் இவர் கவர்னராக நியமிக்கிறார்களோ அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது. த ஸ்டேட் கவர்மெண்ட் consulted its views are sought regarding propose the choice. அதாவது அந்த மாநிலத்தில் வந்து உள்ள அரசை கலந்து ஆலோசித்து இவர் வந்து நியமனம் பண்ணுறன்னு இருக்காங்க. அது வந்து இப்போ நடைமுறையில் இல்லை. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 158(3)(a, where the same person appointed as a governor of 2 or more state, the emolument and allowances payable to the governor shall be allocated among the states in such proportion as the president may be ordered by determinants. எந்தெந்த மாநிலங்களுக்கு அவர் நியமிக்கப்படுகிறாரோ அந்தந்த மாநிலங்களிலிருந்து அந்த சம்பளத்தை இவருக்கு வந்து பகிர்ந்தளிக்கலாம்னு சொல்கிறாங்க. ரைட். The qualifications, the article 157 and 158 of the Constitution of India specify the eligibility requirement for the post of governor. They are as follows. அதாவது ஆர்டிகல் 157, 158 இவருடைய எலிஜிபிலிட்டி தகுதியை சொல்லுது. என்னென்னா, he should be a citizens of India. அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து he must complete 35 years, 35 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். he should not be member of parliament or any legislative. if the member of any legislative, he automatically vacate his seats assuming of office. அதாவது இவர் வந்து எந்த ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினராகவோ அல்லது
லெஜிஸ்லேட்டிவ் உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது. அப்படி உறுப்பினராக இஃப் ஹி இஸ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஆட்டோமேட்டிக்கலி வெக்கேட் ஹீ இஸ் அஸ்யூமிங், அதாவது இவர் பதவி ஏற்கும்போது அது மாதிரி மெம்பராக இருந்தால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுமா. ஹீ சுட் நாட் ஹோல்ட் எனி ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன், இவர் வந்து லாபம் தரும் எந்த ஒரு தொழிலையும் செய்யக்கூடாது. அடுத்து பவர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்னர். கவர்னருடைய அதிகாரமும் வேலைகள் என்னன்னு சொல்கிறாங்க. த கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஹீ ஹேஸ் எனார்மஸ் பவர், அவருக்கு வந்து ஏகப்பட்ட பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. த ஹீ எக்ஸிக்யூட்டிவ் இன் த எக்ஸிக்யூட்டிவ் of functions and powers of governor except a certain case he guided by the aid and advice of the council of minister headed by the chief minister under. அதாவது இவர் வந்து பதவி வகிக்கும்போது அமைச்சரவை கொண்ட முதலமைச்சர் இவருக்கு வந்து ஆர்டிகல் 163 படி ஆலோசனை வழங்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் எனி அப்பாயின்மெண்ட்ஸ் த லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி இந்த ஸ்டேட் அசம்பிளி அஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். இவர் வந்து எந்த பார்ட்டி வந்து மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த பார்ட்டியினுடைய தலைவரை வந்து சட்டமன்ற தலைவராக, அதாவது சட்டமன்ற முதலமைச்சராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். ஹீ அப்பாயிண்ட்ஸ் அதர் மெம்பர்ஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். மற்ற அமைச்சர்களையும் முதலமைச்சரினுடைய ஆலோசனையின் படி இவர் நியமிக்கலாம். ஹீ அப்பாயிண்ட்ஸ் த சேர்மன்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் த ஸ்டேட் பப்ளிகேஷன்ஸ். அதாவது டிஎன்பிஎஸ்சியினுடைய சேர்மனையும் மெம்பரையும் இவர் நியமிக்கிறார். ஹீ அப்பாயிண்ட்ஸ் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ஸ் அண்டு டிட்டர்மைன்ஸ் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த சர்வீஸ் அண்ட் டென்யூஸ். அதாவது மறுபடியும் இவர் யாரை நியமிக்கிறார் அப்படின்னா ஹீ எலெக்ஷன் கமிஷன், மாநில தேர்தல் கமிஷனை நியமித்து அவங்களுக்கு என்னென்ன பதவி அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுறார். ஓகேவா. அடுத்து ஹீ ஆக்ட் அஸ் த சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட். ஹி ஆல்சோ அப்பாயிண்ட்ஸ் த வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி. இவர் தான் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் இவர் தான் சான்சலர். அதனால் இவர் வைஸ் சான்சலர் வந்து இவர் நியமிக்கிறார். ஹீ டைரக்ட்லி ரூல்ஸ் த ஸ்டேட்ஸ் வென் தெர் இஸ் எ இம்போசிஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ரூல் இன் த ஸ்டேட்ஸ். இவர் வந்து ஹீ டைரக்ட்ஸ் ரூல்ஸ் ஸ்டேட் வென் தெர் இஸ் இம்போசிஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ரூல் இன். அவர் ஒரு மாநிலத்தினுடைய இதை வந்து இவர் தான் வந்து இம்போஸ் பண்ணுவார். பிரசிடென்ட் ரூல் வந்து இவர் தான் இம்போஸ் பண்ணுவார். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர். கவர்னர் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டர். அதாவது நம் சட்டமன்றத்தில் இவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். ஹீ இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் இந்த எய்தர் ஹவுஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். இவர் வந்து ஆனால் மெம்பர் இல்லை. இன் திஸ் கெப்பாசிட்டி ஹீ என்ஜாய்ஸ் த ஃபாலோவிங் பவர்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். இருப்பினும் இவர் வந்து நிறைய சட்ட சலுகைகளை பெறுகிறார். ஹீ கேஸ் ரைட் சம்மன் அண்ட் புரலாங் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இவர் வந்து உரிமை இருக்கிறது, அதாவது கூட்டத்தை கூட்டவும், கூட்டத்தை ஒத்திவைக்கவும், கூட்டத்தை கலைக்கவும், அதாவது சட்டமன்றத்தை கலைக்கவும் இவருக்கு வந்து எல்லா அதிகாரமும் இருக்கிறது. He can address the state legislative at the commencement of first session after the each general elections and the first session of the each year. ஒவ்வொரு சட்டமன்றம் சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி இவர் தான் அந்த முதல் கூட்டத்தொடரில் இவர் தான் பேசுவார். அதே மாதிரி ஒவ்வொரு வருடம் ஃபர்ஸ்ட் செஷனில் இவர் தான் துவக்கி வைப்பார். He can send message the House of
legislative relating to the bill bending the legislature. ஏதாவது ஒரு பில் வந்து பெண்டிங்காக இருந்துச்சுன்னா, மசோதா பெண்டிங் ஆச்சுன்னா அது சம்மந்தமாக அதை நிறைவேற்ற சொல்லி சட்டசபைக்கு ஒரு தகவல் அனுப்பார். He appoints any member of the legislative assembly to preside over its proceedings when both office speakers and deputy speaker vacant. அதாவது சபாநாயகரும் துணை சபாநாயகரும் இல்லை என்றால் அந்த இடத்துக்கு வந்து இவர் அந்த கூட்டத்தை நடத்துவதற்காக இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். He nominates one members of the state legislative, the assembly from the Anglo Indians. ஒரு ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து இவர் நியமிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர். He nominated 1/6 of the member state assembly council from among the persons having the special knowledge of the practical experience in the literature, science and cooperative movement in the social activities. அதாவது 1/6 பேரை இவர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து நியமனம் செய்யலான் இருக்காங்க. அது எதுன்னா லிட்ரேச்சர், சயின்ஸு, கோஆப்ரேட்டிவ் இந்த மூமெண்ட்ஸு மற்றும் சோசியல் சர்வீஸ் எல்லாம் ஒரு அனுபவம் உள்ளவர்களை இவர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து நியமனம் செய்யலான் இருக்கார். எவரி பில் பாஸ்ட் legislative become law only his signature. ஒவ்வொரு சட்டத்திற்கும் இவருடைய சிக்னேச்சர் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? பட் when bill sent to the governor after it passed legislator, he has the options giving his assent bill and withhold his assent to the bill or return to the bill for the reconsiderations of the legislature. இவருக்கு வந்து எவரி பில் the passed the state legislative will become law only signature. இவருடைய கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும். But when bill is sent to the governor after its passed legislator, he has option give his assent bill. அவர் அந்த பில்லுக்கு சம்மதம் கொடுக்கலாம் அல்லது வித்கோல்டு அதில் நிறுத்தி வைக்கலாம். ஆர் ரிட்டர்ன் டு த பில் டு த ரீகன்சிடரேஷன், மறுபடியும் அதுக்கு கலந்து ஆலோசிங்க, அதுக்கு வந்து அது மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி அனுப்பலாம். ஹீ கேன் prolong the promulgate audience when the state legislative not in session under the article 330. அதாவது 203வது ஆர்டிகலின் படி ஒரு சட்டசபை இதில் இல்லாத போது, செஷனில் லைனில் இல்லாத போது இவர் வந்து ஒரு அவசர நிலை பிரகடனம் கொண்டு வரலாம். பட் திஸ் ஆர்டினன்ஸ் மஸ்ட் அப்ரூவ்ட் பை த லெஜிஸ்லேச்சர் வித்தின் த 6 months. அது 6 மாதத்துக்குள்ளே சட்டசபையில் அப்ரூவல் பண்ணணும். ஹி கேன் வித்ட்ரா ஆர்டினன்ஸ் அண்ட் ஒன் டைம் எனி டைம். அது இல்லாமல் இவர் எப்போ வேணாலும் அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரைட். ஹி ஹேஸ் லே ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், state finance, the state publisher issues and the controller of auditor general relating to the accounts of the state before the state legislative. அது என்ன சொல்கிறாங்கன்னா, he has lay annual report of the state finance commission. ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு கொடுக்குற ரிப்போர்ட்டையும், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொடுக்குற ரிப்போர்ட்டையும், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் கொடுக்குற அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இவர் லெஜிஸ்லேச்சரில் சட்டசபையில் இவர் சமர்ப்பிக்கலாம். அடுத்து ஃபைனான்சியல் பவர்ஸ். The Constitution confers the governor the duty he get preferred to introduce state legislature and the annual budget and also the supplementary budget of nursery. அதை கான்ஸ்டியூஷன் வந்து கன்ஃபர் த கவர்னர்
அண்ட் த டியூட்டி கெட் ப்ரிப்பேர்டு, ஒரு இது வந்து இவர் தான் ப்ரிப்பேர் பண்ண பட்ஜெட்டை அண்ட் இன்ட்ரடியூஸ் டு த லெஜிஸ்லேச்சர், அந்த சட்டசபையில் இவர் தாக்கல் செய்யணும். எதுக்கு? ஆனுவல் பட்ஜெட்டு ரெடி பண்ணுறதுக்கும் மற்றும் சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் வந்து காசு பத்தாமல் போனாலும் இவர் தான் அந்த ஃபைனான்ஸ் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பார். மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் லெஜிஸ்லேட்டிவ் ஒன்லி வித் ஹிஸ் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். அந்த பண மசோதா வந்து அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக இவருடைய அனுமதி தேவை. He can make advance out of the state the contingency fund to meet the unforeseen expenditure. அதாவது ஒரு உடனடியாக பணம் இவருக்கு தேவைப்பட்டால் இவர் வந்து அது என்ன அவசரகால நிதிக்கு பணம் தேவைப்பட்டால் இவருடைய அனுமதி தேவை. He constitute financial commission after every year to review the financial positions of the panchayat and municipalities. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இவர் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன் நியமிக்கிறார். எதுக்கு அப்படின்னா லோக்சபாவுக்கும் அதாவது பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிக்கும் வேண்டிய பண உதவிகள் எல்லாம் பண்ணுறதுக்கு. அடுத்து ஜுடிஷியல் பவர். He appoints the Attorney General of India. இவர் வந்து ஒரு தலைமை வழக்கறிஞரை நியமிக்கிறார். He makes appointments, the posting, the promotion and the district judges in the consultations of the High Court. High Court-னுடைய ஆலோசனை பேரில் மாவட்ட நீதிபதிகளை நியமிக்கிறார். The Chief Justice of High Court in the state appointed by the President in the consultations with him. அதாவது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கும் போது இவருடைய ஆலோசனை கலந்து ஆலோசிக்கப்படுகிறது. He can burden or commute or reprieve or punishment on the receipt of appeal for the mercy except death sentence. அதாவது இவருக்கு யாருக்காவது தூக்கு தண்டனை அது மாதிரி தண்டனை கொடுக்கும்போது அந்த தண்டனை மன்னிக்கவும் குறைக்கவும் அதை நிறுத்தி வைக்கவும் இவருக்கு வந்து எல்லா அதிகாரமும் இருக்குங்கிறான். டிஸ்கிரிஷனரி பவர். த கவர்னர் கேன் ரிசர்வ் பில் ஃபார் த கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் த பிரசிடெண்ட். இவர் வந்து கவர்னர்கிட்ட ஒரு இது போச்சுன்னா கவர்னர் கேன் ரிசர்வ், அது அவரே வச்சிருக்கலாம். ரிசர்வ் பில் ஃபார் த கன்சிடரேஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்டனுடைய ஆலோசனைக்கோசரம் அவர் பில்லு வந்து நிறுத்தி வைக்கலாம். He can call leader of any party from the ministry in the state when there is no clear majority to any party legislative assembly after general elections. ஜென்ரல் எலெக்ஷனில் எந்த ஒரு பார்ட்டிக்கும் போதுமான அளவு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா இவர் எந்த பார்ட்டி வேணாலும் எந்த பார்ட்டி தலைவர் வேணாலும் பதவி ஏற்க இவர் அனுமதி கொடுக்கலாம். He can dismiss the council of ministers when unable to prove the confidence of the legislative assembly. இவர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணலாம். எப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய நிலையை வந்து தன்னுடைய மெஜாரிட்டியை வந்து நம்பிக்கையை சட்டசபையில் வந்து நிரூபிக்கவில்லை என்றால் அந்த போதுமான மெஜாரிட்டி வந்து அங்கே நிரூபிக்கலைன்னா இவர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடலாம். அடுத்து எமர்ஜென்சி பவர். இஃப் த கவர்னர் சாட்டிஸ்ஃபைட் த கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் நாட் கேரிட் அக்கார்டிங்ஸ் வித் த provisions of the constitution, he may under article 356 recommended the president to impose the president rule in the state. அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி இவர் வந்து இல்லை அப்படின்னா இயங்கலை அப்படின்னா இவர் வந்து 386 ஆர்டிகளை பயன்படுத்தி இந்த ஆட்சியை கிளைக்க ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யலாம்னு சொல்கிறாங்க. as soon as the president rule imposed in the administration of the state, he carried is by the governor the representative of the president. அவ்வாறு 356 படி ஆட்சியை கலைத்து விட்டால் அவர் ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக இருந்து ஆட்சியை நடத்துகிறார். The privileges of the governor.
The Article 361(1) provide for the following privileges of governor. The governor of the state is not answerable any court for the exercise and performance of the power and duties of his office for any act done purporting to the done by him in exercise and performance of the power and duties. தன்னுடைய வேலையை செய்ததற்காக இவர் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் சென்று இவரை தண்டிக்க முடியாது. No process of the arrest imprisonment of the governor of the state shall issues the any court during the time of office. இவர் அரெஸ்ட் பண்ணவோ அல்லது கைது செய்யவோ முடியாது. இதுவரை மாநில அரசாங்கத்தின் கவர்னரை பற்றி பார்த்தோம். அடுத்து முதலமைச்சரை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.